നീതിയുമില്ല ഒരു ില്ല എന്ന കോടതി. ஹலோ கைஸ், இப்போ கூகுள் VO3 வந்து புது அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்டேட் வந்தாலும் வந்தது, இன்ஸ்டாகிராம் பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியல. கொட்டையில கட்டி கட்டியில குட்டி இத பாக்குறவ ஒரு பட்டின எழுதிய கவிதை சர்ச்சையில் உள்ளன. மட்டக்களப்பான் கிட்ட படிப்பான். மீனுக்கு பெயர் என்ன என்று கேட்ட வாடிக்கையாளருக்கு பார்த்தால் மீனுக்கு பெயர் கெண்ட வாய மூத்ரா என்று கூறியதால் பரபரப்பு. இப்போ அந்த நியூஸ் ரீடர்லாம் வந்திருந்தது, பயங்கர ரைமிங்ல வந்து கட்டை அப்படின்னாங்க. அப்புறம் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னால சிரிப்பு அடக்கவே முடியல. பயங்கர நேச்சுரலாகவும் இருக்குது, கலோக்கியலாக இருக்குது தமிழ். தி ஃபஸ்ட் டைம் வந்து இந்த அவுட்புட் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, நிறைய பேரை வந்து யூஸ் பண்ண வச்சுருக்கு. இன்ஸ்டாகிராமில் குரங்கு விலாக்ஸ், அப்புறம் வந்து வந்தியத்தேவன் விலாக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருந்தது. பயங்கர ஃபன்னாக இருந்தது. அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஏன்னா VO3 வந்து இந்தியனுக்கு ஆக்சஸ் இல்லை, US தான் ஆக்சஸ்ஸு. அதை எப்படி அவங்களாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் N10 வச்சு எப்படி ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணுறது, அந்த கூகுள் VO3 வச்சு எப்படி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இதில் சில ட்ராபேக்ஸ்லாம் இருக்குது, அதையும் சொல்லிட்டாக்க உங்களுக்கு வந்து தெரிய வரும். இது வந்து API கீ வழியாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஒன்று, அந்த API கீயை வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் கார்டு மூலியமாக தான் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுக்கு நான் ரெப்ளிகேட் அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ண போகிறேன். செகண்ட், 8 செகண்ட் வீடியோவுக்கு $6. ஸோ இட்ஸ் வெரி காஸ்ட்லி. பீப்புள்ஸ் வந்து நான் அந்த ரீலில் பார்த்தீங்கன்னா 8 செகண்ட் வீடியோவாக தான் இருக்கும். எல்லா ரீலையுமே பாருங்கள், அந்த 8 செகண்ட் வீடியோவுக்கு வந்து அவங்க $6 ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ வியூஸ் வர்றதுக்கு தே ஆர் டிசர்விங். ஏன்னா ஒரு $30 கிட்ட அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்சதே வந்து காமிக் கேரக்டர்லாம் வந்து இங்கே மீன் விற்கிற மாதிரி, அந்த மாதிரி செம ஃபன்னாக இருந்தது. நம்மளும் ஒரு சும்மா நான் நிறைய ட்ரை பண்ணல, சின்ஸ் என்னோடய US நண்பர் தான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தாரு. இந்த வீடியோ வந்து அவருக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன், பரத் நேமு. ஸோ இதில் வந்து என்னன்னாக்கா ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்ம கொடுக்கணும். அந்த ப்ராம்ப்ட்டை ஆட்டோமேட்டிக்காக N10 வந்து VO3 APIக்கு சென்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டா நம்மளுக்கு அவுட்புட் தரும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டெமோவை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா N10 இப்போ வந்து இருக்கிறது தான் வந்து இந்த ஒர்க் ஃப்ளோ. என்ன பண்ணியிருக்கேன்னா கூகுள் ஷீட்லேருந்து ப்ராம்ப்ட் வர வச்சு வீடியோவை க்ரியேட் பண்ணி வர்றது. நான் டெஸ்ட் ஒர்க் ஃப்ளோன்னு கொடுக்குறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ப்ராம்ப்ட் எடுத்துக்கிச்சு. ப்ராம்ப்ட் வந்து எங்கே கொடுத்துருக்கேன்னா இங்கே கொடுத்துருக்கேன். 10th 2 men ஸ்பீக்கிங் இன் அ டீ ஷாப் டிஸ்கஸிங் அபவுட் RGPக்கு கப்பு ஜெயிச்சிச்சு சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த மாதிரி சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபன்னியாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ரியல் ஃபேஸஸ் வராது, ஒரு காமிக் கன்சிஸ்டன்ட் கேரக்டர் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் சினாரியோ பேஸ்ட் கலோக்கியல் தமிழ் இதெல்லாம் பயங்கர மாசாக இருக்குது. ஒன்ஸ் இதை யூஸ் பண்ண காஸ்ட்டு குறைஞ்சதுன்னா திங்க் அபவுட் தட். உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல், யூடியூப் ஷார்ட்ஸ், லாங் ஃபார்ம் வீடியோ இது எல்லாமே ஒரு AI ஜென்ரேட் பண்ணால் எப்படி இருக்கும், வித் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ஸ்கிரிப்ட் மட்டும் காமெடியாக எழுத தெரிஞ்சால் போதும், நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ எந்த விஷயத்துலனா ஒரு வீடியோ ஜென்ரேஷனில் வித்து தமிழ் கலோக்கியல் லாங்குவேஜ். ஸோ இதை வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அது எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். N10 ஒவ்வொரு நோடை பற்றியும் நான் சொல்கிறேன். ரெப்ளிகேட்டில் எப்படி போய் ஆக்சஸ் பண்ணும், கூகுள் VO3 மாடலுக்கு எப்படி வந்து API கீ பர்ச்சேஸ் பண்ணுறது, அது எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஒர்க் ஃப்ளோ கம்ப்ளீட் ஆகிடுச்சா, நம்ம போனோன்னா இந்த இடத்துல நம்ம ஷீட்டில் வந்து அப்டேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்டேட் ஆனதும் நீங்கள் இந்த ரெப்ளிகேட் டெலிவரின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? RCBக்கும் கப்பு கிடச்சிது, சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் கப்பு கிடச்சிது. நீ என்ன பண்ண போற? என்ன கொட்டடிக்க போகிறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பயங்கர நேச்சுரல், அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், அந்த பேக்ரவுண்டாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்கட்டும், பொட்டி கடையில் ஃபெவிக்விக்கு, இந்த மாதிரி சிக் ஷாம்பு, கிளினிக் ப்ளஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். அதுதான் இதோடைய அவுட்புட்டு. சரி, ஓகே, நம்ம அவுட்புட் பார்த்தாச்சு. எப்படி VO3 ஆக்சஸ் பண்ணுறது, எப்படி N10 இன்டெகிரேட் பண்ணுறது, இதோட கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ஃபைல் இது எல்லாமே வேணும்னாக்க இந்த AI Dude தமிழை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, ஓகே, N10 வந்து இதை நான் ஒரு ஃபுல் ஆட்டோமேஷனாக பண்ணிட்டேன். ஏன்னா நான் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. இந்த ஆட்டோமேஷனில் நான் எப்படி ஒரு 1 கிளிக் பண்ணோன்னே இப்படி க்ரியேட் ஆச்சோ அதை நீங்கள் எல்லாருமே செட் பண்ணணும். அதுதான் இந்த வீடியோவோட மோட்டோ. ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகர் வந்து என்னன்னாக்கா ஜஸ்ட்டு கிளிக் ட்ரிகரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு கூகுள் ஷீட்டை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அந்த கூகுள் ஷீட்டில் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் எடுக்கிறோம். ஸ்டேட்டஸ் வந்து டு டூ அப்படின்னு 2 செட் பண்ணுறோம். அதை வந்து நான் ஷீட்டோடையே காட்டுறேன்.
ஒரு கூகுள் ஷீட்டு க்ரியேட் பண்ணுறோம். அந்த கூகுள் ஷீட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் பயப்பட வேணாம், நான் இதோட எல்லா லிங்க்குமே நான் கீழே தரேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ராம்ப்ட்டு, 2வது வந்து ஸ்டேட்டஸு, 3வது வந்து URL, 4வது வந்து வீடியோ URL. ஸோ இந்த 4 தான் நம்ம தரப்போகிறோம் கூகுள் ஷீட்டில். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கூகுள் ஷீட்டை அதை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம 2 எடுக்க போகிறோம். ஒன்று வந்து ஸ்டேட்டஸ், ஓகேவா? ஸ்டேட்டஸை எடுத்துகிட்டு நம்ம இந்த ஸ்டேட்டஸ் டூ டூவில் இருக்கா டன்னில் இருக்கா, டன்னில் இருந்ததுன்னா அது அப்படியே விட்டுரும். டூ டூவில் இருந்ததுனாக்கா ஜஸ்ட் ப்ராம்ப்டை எடுத்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அனுப்பிடும். ஸோ ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா இந்த 2 men ஸ்பீக்கிங் ஆன் தி டீ ஷாப் இப்படின்னு நான் போட்டிருக்கேன்ல, ஸோ இதுதான் ப்ராம்ப்ட்டு. இந்த ப்ராம்ப்ட் முடிஞ்சவொடனே எங்கே போகணும்னா கிரியேட் வீடியோ. இங்கே தான் மேட்ரே இருக்குது. என்னென்னா ரெப்ளிகேட்டில் எப்படி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இந்த API மாடலில் Veo 3 ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ரிப்ளிகேட்டில் தான் மேட்ரே இருக்குது. இந்த ரிப்ளிகேட்டை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, கூகுள் Veo 3 மாடலுக்கு எப்படி API கீ பர்ச்சேஸ் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுளுக்கு போயிட்டு ரெப்ளிகேட் கூகுள் Veo 3 அப்படின்னு நீங்கள் கொடுங்க. ஸோ இப்படி வந்துடும். டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கும், அதை என்ட்ரு கொடுங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ரன் வித் அன் API அப்படின்னு இருக்கும். நீங்கள் நிறைய மாடல்ஸ் இருக்கும், நான் அதையுமே சொல்கிறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா 2 days முன்னாடி தான் அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இந்த API யூஸ் பண்ணி. இந்த API எப்படி யூஸ் பண்ண, ப்ளே கிரவுண்ட் நம்மளுக்கு தேவையில்லை, அது யூஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் அவங்க வந்து ப்ரிவியூமே தந்திருக்காங்க பாருங்கள். பிரேக்கிங் நியூஸ் ரெப்ளிகேட்டே வந்து க்ரியேட் பண்ணிருக்காங்க. Some breaking news. Veo 3 is now. ஸோ இப்போ நாட் ஃபவுண்ட்னு வந்துடும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால. இங்கேயே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள், $6 per 8 second வீடியோ, கமர்ஷியல் யூஸு, இதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பே பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நேராக APIக்குள்ளே போயிடுங்க, ஓகேவா? இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இங்கே ரன் வித் அண்ட் API இந்த இடத்துல இருக்கும் ரைட் சைடில். ஸோ இப்போ வந்து API வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணணும். நான் ஒரு வாட்டி சைன்இன் பண்ணிக்கிறேன். GitHub அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். ரீசெண்ட் ப்ரிடிக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். மாடல்ஸ்குள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லா மாடல்ஸுமே இங்கே வந்துடும். ஆல் மாடல்ஸில் எல்லா மாடல்ஸுமே நீங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணீங்களோ அது எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர்னு ஒன்று இருக்கும், அதில் வீடியோ மாடல்ஸ்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ மாடல்ஸ் ஆக்சுவலாக இந்த சைட்டே ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நிறைய பேர் இந்த Veo 3க்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த Veo 3 மாடலில் தான் நம்ம எடுக்க போகிறோம். அது எங்கே இருக்குன்னா அது இங்கே இருக்குது. கூகுள் ஃப்ளாக்ஷிப் Veo 3 2 daysக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலே அதிக ரன்னை பாருங்கள், 72K. அதனால தான் இந்த சைட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ கூகுள் Veo 3 அதை வந்து ஓப்பன் பண்ணணும், ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல போயிட்டு API அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். 72K ரன்னுனாக்க நினச்சி பாருங்கள், GPUலாம் பயங்கரமாக மெல்ட் ஆகும். ஏன்னா $6 கொடுத்து இந்த மாதிரி அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தே ஆர் பில்லிங். இந்த API கீயை வந்து இப்போது நீங்கள் GitHub வச்சு லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும், ஓகேவா? இது வந்துட்டாலே போதும், ஓகேவா? இதில் ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸிங்கில் வந்து நீங்கள் உங்களுடைய US கார்டு, இன்டர்நேஷ்னல் கார்டை கொடுத்தீங்கன்னாக்கா அக்செப்ட் ஆகிடும். பட் ரெப்ளிகேட் API டோக்கன் இதுதான். இந்த டோக்கன் இருந்தால் போதும், நீங்கள் வந்து NI10ல் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணலான்னா, இங்கே ஹெட்டர் ஆத்துன்னு இருக்கும், அப்புறம் ரெப்ளிகேட் ஆத்துன்னு நான் ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். அதை இப்படி கொடுத்து இந்த இடத்துல என்னென்னு கொடுக்கணுன்னா, நான் டைப் பண்ணுறேன் பியரர். பியரர்னா BEARER ஸ்பேஸ் அந்த உங்களுடைய டோக்கன், ஓகேவா? இந்த இடத்துல என்ன வரும்னு நான் வந்து ஸ்க்ரீன்லேயுமே டைப் பண்ணுறேன். இந்த டோக்கன் வந்து இங்கே பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துக்கோங்க, காப்பி எடுத்துக்கோங்க. அந்த காப்பியை எடுத்து இங்கே என்ன பண்ணணும்னா பியரர் BEARERன்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து அந்த டோக்கனை பேஸ்ட் பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடும். ரெப்ளிகேட் ஆத்துன்னு நீங்கள் நேம் மட்டும் வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோன்னா ஒரு ஜென்ரிக் க்ரெடென்ஷியல் டைப் கொடுத்துருக்கோம். இந்த API ஞாபகம் வச்சுக்கோங்க, V1 மாடல்ஸ் கூகுள் Veo 3 ப்ரிடிக்ஷன்ஸ். இதுதான், இது எல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணி கீழே தரேன். அதுக்கப்புறமேட்டா இன்புட் ப்ராம்ப்ட் வந்து நம்ம அங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அது இங்கே வந்துடும், ஓகேவா? 2 men ஸ்பீக்கிங், அது இவ்வளோ தான் தரப்போகிறோம். ரெப்ளிகேட் போகிறோம், கூகுள் Veo 3 மாடல் சூஸ் பண்ணுறோம், அதில் GitHub அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான API கீ எடுத்துகிட்டு வரோம். அதில் இங்கே ஜெனரிக் க்ரெடென்ஷியல் டைப் கொடுக்குறோம். ஜெனரிக் ஆத் டைப் வந்து ஹெட்டர் ஆத் கொடுக்குறோம். ஹெட்டர் ஆத்தில் வந்து நம்ம அந்த பியரர் ஸ்பேஸ் அந்த டோக்கன் ஐடியை கொடுக்குறோம்.
சிம்பிளாக இந்த யூஆர்எல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, V1 மாடல் கூகுள் VO3 ப்ரெடிக்ஷன். அதை மட்டும் கொடுத்துட்டு இன்புட் ப்ராம்ப்ட் வந்து நம்ம என்ன ப்ராம்ப்ட் கொடுக்குறோமோ அதை பெராமீட்டர் பாடி பெராமீட்டரில் கொடுத்துருங்க. சிம்பிள். ஸோ இது முடிஞ்ச உடனே என்ன ஆகும்னா நம்ம வந்து வெயிட் பண்ணுறோம். எதுக்குன்னா உடனே வீடியோ க்ரியேட் ஆகிடாது. அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் எடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வீடியோ ரெடி ஆகிற ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது என்னன்னாக்க இந்த நம்மளுக்குன்னு ஒரு ஐடி க்ரியேட் ஆகிடும். ஓகேவா, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறதப்போ இந்த ஐடி க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த ஐடியை வச்சு நம்ம ஸ்டேட்டஸ் மட்டும் கெட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அது என்ன வரும்னாக்க ஸ்டேட்டஸ் வந்து ப்ராசஸிங் இல்லைனா நடந்துகிட்ருக்கு அந்த மாதிரி வரும். அதை என்ன பண்ணுறோன்னா செக் பண்ணுறோம், ஸ்டேட்டஸ் இஸ் ஈக்குவல் டு சக்சீடா இல்லையா அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன ஆகும்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இங்கேருந்து இங்கே போவோம். இந்த இடத்துல வந்து இன்னொரு செக் பண்ணும். ஃபால்ஸில் என்ன பண்ணுன்னா ஃபெயில்டா பாஸ்டா. முன்னாடி நடந்தது என்னென்னா வெயிட் பண்ணுறதுக்கான டைம். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா திருப்பி ஸ்டார்ட் பண்ணும். 2 கண்டிஷன். ஒன்று, வீடியோ வந்து 2-3 மினிட்ஸ் நடக்கும். ஒவ்வொரு டைமும் அது வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சா இல்லையான்னு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு சக்சீட் ஆகலைனாக்கா அது ஃபால்ஸ் போகும். நெக்ஸ்ட்டு, வீடியோ சக்ஸஸ் ஆகலைன்னா என்ன ரீசனாக இருக்கும், வீடியோ ஜென்ரேட் ஆகலை, ஏதாவது எரர் வந்திருக்கும். அதனால் அது ட்ரூவாக இருந்ததுனாக்கா அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி போய் வீடியோ க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லைனாக்க ஃபால்ஸில் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன செக் பண்ணணுன்னாக்க சிம்பிள், வீடியோ சக்சீடாக இல்லை ஜென்ரேட் ஆகிட்டுருக்கா, சிம்பிள். ரெண்டாவது, இந்த நோடில் என்ன பண்ணுறோன்னாக்க வீடியோ சக்ஸஸ் ஆகலைன்னா ஃபெயிலாக பாஸாக. ஃபெயில்னாக்க டைரெக்டாக கொண்டு திருப்பி க்ரியேட் வீடியோ கொடுத்துட்றோம். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அப்படின்னா என்ன, வீடியோ வந்து கரெக்டாக தான் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு. இந்த லூப் வந்து எப்போ வந்து ஃபெயில் ஆகும்னா உங்களுக்கு வீடியோ அவுட்புட் வந்துருச்சுன்னா வந்துடும். இந்த இடத்துல வீடியோ அவுட்புட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த அவுட்புட் வருதில்ல, லாகு அவுட்புட் டவுன்லோட் ஃபைல் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, அந்த ஏபிஐலே கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோன்னாக்க எடுத்துக்கொண்டு அவுட்புட்டாக கொடுக்குறோம். எங்கே கொடுக்குறோம்னாக்க நம்மளோட கூகுள் ஷீட்டுக்கு டன்னு பாருங்கள், ஸ்டேட்டஸை டன்னுன்னு மாற்றிட்டு யூஆர்எல் ஆட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இடத்துல போனீங்கன்னா ஸ்டேட்டஸ் டன்னு, யூஆர்எல்லையும் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரைவ்லேயுமே அதை அப்டேட் பண்ணிடுறோம். வீடியோ யூஆர்எல்லையும் அப்டேட் பண்ணுறோம். அது எங்கே வரும்னாக்க இந்த இடத்துல வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் வீடியோ. இதுதான் இப்போ யூஸ் பண்ணலாமான்னா இது ரொம்ப லீகலான மெத்தட். நீங்கள் ரெப்ளிகேட்டில் வந்து ஏபிஐ கீயை மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ராம்ப்ட்டை வந்து நீங்களே வந்து அங்கே கூகுள் ஷீட்டில் சும்மா டைப் பண்ணால் போதும். நான் ரொம்ப சிம்பிளிஃபையாக பண்ணணும் தான் இதை பண்ணியிருக்கேன். காம்ப்ளிகேட்டட் வேயும் இருக்குது, அதெல்லாம் வேணாம். ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுறோம், கூகுள் ஷீட்டில் ப்ராம்ப்ட் தெரியுங்க, அதை எடுத்து ரெப்ளிகேட்டில் போடுறோம். ரெப்ளிகேட் வந்து வெயிட் பண்ணுது வீடியோ ஜென்ரேட் ஆகிற வரைக்கும். வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டு கூகுள் ஷீட்டில் போடுது. அந்த வீடியோ எடுத்து தான் இன்ஸ்டாகிராமோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே போட போகிறோம். இது பயங்கர ஃபன்னியாக போயிட்டுருக்கு, ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வருதுன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் வீடியோஸ்க்கு தி ஏஐடோட ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரெண்டிங்காக நம்மளுக்கு தேவையான எல்லா டூல் அண்ட் ஆட்டோமேஷன், ஏஐ ஏஜென்ட் அது எல்லாமே இந்த சேனலில் ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக உங்களுக்கு கிடைக்கும்.